சிவாய நம. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இது உங்கள் விஜயலட்சுமி நாகப்பனின் காலை பதிவு. திருவருளும் குருவருளும் துணை நிற்க நாம் இன்று திருஞான சம்பந்த பெருமானின் தேவாரத்தினை 2ஆம் திருமுறையினை சிந்திக்க இருக்கிறோம். 2ஆம் திருமுறையில் காந்தாரப்பன் பதிகம் மந்திரமாவது நீருன்னு ஆரம்பிக்கும் திருநீற்று பதிகம். அதில் 3ஆவது திருப்பாடல் இன்றைய சிந்தனையில். திருச்சிற்றம்பலம். முத்தி தருவது நீரு, முனிவர் அணிவது நீரு, சத்தியம் ஆவது நீரு, தக்கோர் புகழ்வது நீரு, பக்தி தருவது நீரு, பரவ இனியது நீரு, சித்தி தருவது நீரு, திரு ஆலவாயான் திருநீரே. திருச்சிற்றம்பலம். இந்த திருப்பாடலை சற்றே அன்வயப்படுத்தி கொண்டு கூட்டி பொருள் பார்த்தால் மிக எளிமையாக விளங்கும். அந்த நோக்கிலே இந்த திருப்பாடலோட ஈற்றடியில் ஈற்றுப்பகுதி திரு ஆலவாயான் திருநீரே முதலடியில் போய் கொண்டு கூட்டுங்க. முத்தி தருவது, அதாவது திரு ஆலவாய் என்னும் தலத்திலே எழுந்தருளிருக்கின்ற சிவபெருமானின் திருநீரே முத்தி தருவது. முத்தினா வீடு பேறு அளிப்பது, வீட்டை அளிப்பது. வீடுனா என்ன? எப்போ வீடு கிடைக்கும்? விட்டால் கிடைப்பது வீடும் வரை எங்கள் பெரிய புராண புலவர் ராஜமாணிக்கம் ஐயா. அப்படி பாச நீக்கம் சிவப்பேரிலே கொண்டு போய் விடுகிறது. அடுத்தது முனிவர் அணிவது நீரு. முனிவு என்ற சொல்லுக்கு வெறுப்பு, கோபம்னு பொருள் எடுத்துக்கொண்டாலும் முனிவர்னா மனைசீலர் அப்படிங்கிற பொருளையும் நாம் பார்க்கலாம். அப்படி அந்த முனிவர்களால் அணிய பெறுவது. அணிவதுன்னா என்ன? அழகு செய்வது, பூண்பது. அப்போ திருநீரை அணிவது என்ன கொடுக்குது? நமக்கு அழகு செய்கிறது. அடுத்தது சத்தியமாவது நீர். சத்தியம் எப்பொழுதும் உள்ளது, அதான் மெய்ப்பொருள், அதான் நிலையாக இருக்கிறது. நிலையாக எப்போதும் உள்ளது, மெய்ப்பொருளாக இருக்கிறது. அடுத்தது தக்கோர் புகழ்வது நீரு. தக்கோர் தகுதியானவர்களால். இங்கே தகுதின்னு எதை வைத்து சொல்ல முடியும் அப்படின்னா, சிவனடியார்கள் தகுதியானவர்கள். அவர்கள் நாளும் அந்த திருநீற்றின் பெருமையை புகழ்ந்து கொண்டே இருப்பார்கள். அந்த வகையிலே அது தக்கோர் புகழ்வது நீரு. பக்தி தருவது நீரு. பக்தினா அன்புங்க. எதற்கு அன்பு? இறைவனின் திருவடிக்கு அன்பு. அப்போது அந்த அன்பினை தருவது, இறைவனிடம் பக்தியை விளைவிப்பது. அந்த திருநீரை பூசிக்கொண்டால் சுவாமி மேலே ஒரு அன்பு வருங்க, திருவடிக்கு அன்பு. அடுத்தது பரவ இனியது நீரு. பரவுதல்னா வாழ்த்துதல். வாழ்த்தவாயும் நினைக்க மட நெஞ்சும் தாழ்த்த சென்னியும் தந்த தலைவனை அப்படிங்கிறாரு நம்ம திருநாவுக்கரச பெருமான். அப்படி வாயே வாழ்த்து கண்டாய், அது அங்கமாலையில் சொல்லியிருப்பார். அப்படி பரவுதல் அப்படின்னா வாழ்த்துதல். அப்போ வாழ்த்தும் பொழுது வாழ்த்த இனியது நீரு அப்படின்னு நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். சித்தி தருவது நீரு. சித்தினா அட்டமா சித்திகள், என்வகை சித்தி என்னென்ன, அனிமா முதலியன, அதை பற்றிய விளக்கம் நீங்கள் அங்கே போய் பார்க்க வேண்டும். அப்படி என்வகை சித்திகளையும் தருவது இந்த திருநீரு. அத்தகைய ஆற்றலினை உடையது. இது யாருடைய திருநீரு? திரு ஆலவாயின் திருநீரே. திரு ஆலவாயான் திருநீரே இத்துணை தன்மைகளையும் சிறப்புகளையும் உடையது அப்படின்னு இந்த திருப்பாடல் மூலம் நாம் எளிதில் விளங்கிக் கொள்கிறோம். அத்தகைய சிறப்புடைய திருநீரை நாளும் அணிந்து மகிழ்வோம். ஏன்னா அது அணிகலனாகவும் விளங்குகிறது அல்லவா? உங்களை மேலும் அழகு சேர்க்க, அழகுக்கு அழகு சேர்க்க திருநீருங்கிற ஒரு அணிகலனை அணிந்து, ஏன்னா அதுதான் உங்களுக்கு வீடு பேரை அளிப்பதுன்னு சொல்லிட்டாரு நம்ம திருஞான சம்பந்த பெருமான். அப்போது வீடு பேரை அளிக்கவல்ல, ஏன்னா நம்ம பிறவியிலிருந்து விடுபடணும்னு தான் நினைக்கிறோம். யாருக்கும் ஏன்னா உலக வாழ்க்கை துன்பமயமானது தான். ஏதோ வினையின் காரணமாக தான் நம்ம பிறவிக்கு வந்திருக்கோம். இந்த வினையை அனுபவித்து அதுலேருந்து வெளியில் வரணும்னா அதுக்கு திருநீர் ஒரு சாதனமாக அமையும்.
என்பதில் எந்த அளவுக்கும் ஐயமில்லை. இன்றைய நாள் நமக்கு சிவ மங்களங்களை நல்கும் நல்லதொரு நாளாக அமைய வேண்டும் என்று இறைவனிடத்திலே பிரார்த்தனை செய்வோம். இன்று நாளின் சிறப்பு ஞாயிற்றுக்கிழமை, திருச்செந்தூர் ஸ்ரீ சண்முகர் சிவனின் அம்சமாக சிவப்பு சாத்தி தரிசனம். இது திருச்செந்தூரில் இன்று நடைபெறும். அத்துணை சிறப்புடைய இந்த திருநாளில் நாம் திருநீறு அணிந்து மகிழ்ந்து சிவபெருமானை வழிபட்டு நாளும் மேன்மையடைவோம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி.